மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு 5 விஷயங்க உறுதியாக நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த 5 விஷயம் உங்களுக்கு வாழ்வில் நடந்தால் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சினிமா சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன், சீரியல் டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிசிட்டி கொடுக்குற அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காது. நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம், சினிமாவில் இல்லை, எங்களுக்கு சொல்லுங்கள் சார். வேலை என்ற ஒரு விஷயம் ராசிக்கு 6 கூடியிருக்கு. இப்போ பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு வந்திருக்கு, பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ என்னென்னா மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் 4-5 இதை போட்டு பண்ண போகிறீங்க. தவறுலாம் இல்லை, பண்ணுங்கள். ராசிக்கு 7 குரு பகவான் வர போகிறார். 7.5 சனி விலகி இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியில் ராகு வரல, 2ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு 5 விஷயங்க உறுதியாக நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த 5 விஷயம் உங்களுக்கு வாழ்வில் நடந்தால் வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தரும். அப்போ எதை கெட்டியாக வேகப்படுத்த வேண்டிய விஷயம், ஒரு சில விஷயங்கள் வேணாங்க, தவிர்த்துருங்க குறிப்பிட்ட காலகட்டம். அப்போ உடைத்து பேசக்கூடிய சூட்சம ரகசியங்கள் இந்த 2026 வருஷம் நடக்க போகிறது. இந்த மகரத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்புனா, சார் உங்கள் ராசிக்கு 7 குரு பகவான் வர போகிறார். 7.5 சனி விலகி இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியில் ராகு வரல, 2ஆம் இடத்துல தான் இருக்கார். சுப ராகுவாக இருக்கார். அதையும் பேசிடுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறக்கின்ற காலகட்டம் வந்து விட்டன. இதோ இந்த ராசிக்கு முதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பண ரீதியாக, சொத்து ரீதியாக மிகப்பெரிய மாறுதல் உண்டு. அதை பற்றி தெளிவாக எப்படி வரும் என்ன வரும் பிரிச்சா பேசுவோம். பொதுவாக எங்களுக்கு மகரம் அப்படின்னாலே சொல்லுங்கன்னா, மகரம் என்றால் சிந்தனை அதிகம், நாலேஜபிள் பர்சன், பேச்சால் மற்றவரை கவரும் திறமை உண்டு. இந்த ஒரு விஷயத்தை பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடியது. லாப நோக்கமான எண்ணம் இருக்கும், அதை வெற்றியும் பெறுவார்கள். பல வேலையாட்களை வைத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய திறமை உண்டு. தொலைதூர பயணங்கள் இருக்கும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பயணம் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆகக்கூடியது. பண்ணிகிட்டே போகலாம். இவங்களே பாதி லாயர், பாதி ஜோதிடர், பாதி நிர்வாக, எல்லாமே கலந்தவர் தாங்க இந்த மகரம். முதல்ல இந்த ராசிக்குங்க சார் செல்வ செழிப்பு தாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட். உங்களுக்கு ஒரு தன யோகம் ஏற்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, அதை குரு பார்க்கிறார். ஜூன் வரைக்கும் பணம் சம்மந்தப்பட்டு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. செல்வ கடாட்சம் உண்டு. தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த வகையில் கூட பண வருவாய் உண்டு. இதை நான் சொன்ன உடனே நண்பரே ஒரு ஜோதிடர், ஆமாங்க நான் இலங்கைக்கு போகிறேன், இலங்கையில் அங்கே தமிழ் சங்கத்தில் எனக்கு ஜோதிடராக கூப்பிட்ருக்காருன்னு சொன்னார். அவன் சொன்னேன் அதாங்க வரும். அப்போ சொன்னார், நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் சொன்ன அந்த ஒரு மீட்டிங்கில் சொன்ன அடுத்த செகண்ட் சொல்கிறார், எனக்கு புக்காக இருக்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இதே வெளிநாடு வருமானங்கள் எல்லாமே இல்லைன்னு நினச்சிட்ருப்பாங்க. உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர் ஏதோ ஒன்று கிடைக்கும். அப்போ ரூபாயில் சம்பாரித்தவங்க டாலரில் சம்பாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு. இதுதான் இந்த ராசி. இப்போ டாலர்னால் எப்படி இருக்கும்? யூடியூப் மீடியா சேனலில் இருக்கிறவங்க அதில் டாலரில் தான் பணம் வரும். இப்போ வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, சார் சினிமா சம்மந்தப்பட்டது இந்த ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டில், இது மாதிரி கிடைக்குங்க. காம்பேரிங்கில் நிறைய பேருக்கு. அப்போ பொதுவாக மீடியா, அரசியல், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன்லாம் பெஸ்ட்டான காலகட்டம் வந்தாச்சு. அதன் மூலம் வருமானம் உண்டு. இப்போ தான் இந்த ராசிக்கு சார் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணணும். இந்த ராசி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, பிரம்மாண்டமாக வீடை கட்டிடும், அதை வாடகைக்கு விட்டு வேறு வீட்டு வாடகைக்கு இருக்கும். நம்பர் 1. நல்ல கார் வச்சுருப்பார். அந்த பர்ஃபெக்ட், அதாவது பார்த்திங்கன்னா செடான்லேயே பெரிய கார் வச்சுருப்பாங்க. அந்த காரை நிறுத்திட்டு ஒரு சாதாரண காரை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏங்க கேட்டால் டிராஃபிக்குங்க. அப்போ தன்னிடம் வசதி இருந்தாலும் எளிமையை நோக்குகின்ற காலகட்டம் இந்த ராசி. நான் அக்செப்ட் பண்ணுவேன். இந்த ராசிக்கே ஒரு எளிமை உண்டுங்க. அதாவது தன் நிலைமை எவ்வளோ இருந்தாலும் தன் ப்ரொஃபைலை லோவாக காட்டுகிற ராசி இது. ஆனால் அதுதான் ஜெயிக்கும். எளிமையினால் உயரும் ராசி இந்த மகர ராசி. இந்த ராசியில் எளிமை இது நான் இல்லைங்க இறைவன் அப்படின்னு கையை மேலே காட்டிட்டா ஜெயிச்சிடும். சுச்சமும் இந்த ராசிக்கு இந்த சீட்டு போடுதல் அம்சம் குறைவு. நான் இவங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அந்த கமிஷன் வகையில் வருமானங்கள் இதெல்லாம் செட் ஆகாது. டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தப்பட்ட எடுக்க வேணாம்பேன். பொதுவாகவே டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சினிமா சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன், சீரியல் டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிசிட்டி கொடுக்குற அந்த போர்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். பொதுவாக இந்த ராசி டெக்னிக்கல் சினிமாவில் டெக்னிக்கல் கேமராக்கு பின்னாடி இருக்கலாம். கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறவங்கன்னா ஒன்று நடிப்பாக இருக்கணும்,
முகம் காட்டுறதா இருக்கும், ஆங்கரிங், இதை தாண்டி வேறு எதுவும் போகக்கூடாது. இதுதான் சூட்சம். ரைட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். சார் வேலை கிடைக்குமா கிடைக்காது, நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோம், சினிமாவில் இல்லை, எங்களுக்கு சொல்லுங்கள். சார் வேலை என்ற ஒரு விஷயம் ராசிக்கு 6 கூடியிருக்கு. உங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய மாறுதல், வேலையில் ஒரு முன்னேற்றம், இது ஏப்ரலுக்கு மேலே உண்டு. அதற்கு வரைக்கும் தக்க வைத்து கொள்ளுங்கள். இப்போ வேலை சம்மந்தப்பட்டது ஏப்ரலுக்கு மேலே தான் நல்லா நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத ஒட்டிகிட்டு இருக்கணும். சம்பளம் கொஞ்சம் ஏவரேஜாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் கொள்கிறேன், அப்படியே தக்க வைத்து கொண்டால் சேஃப். இந்த ராசிக்கு முதன் வீட்டில் குரு இருந்து அது ஒரு சரஸ்வதி யோகத்தை கொடுத்துருது, ஒரு கலைவாணி யோகத்தை கொடுத்துருது. அப்போ இவங்களுக்கு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு மாறுதல், இல்லை சார் நான் மாற்றி ஆகணும், எனக்கு கடன் இருக்குது, ஒரு ஜாப் சேஞ்ச் வேணும், அப்படிலாம் ஒரு இருக்கிற இடம் ஒத்து இல்லைன்னா சரஸ்வதி சம்மந்தப்பட்ட பாடல்கள் கேட்டுவாங்க. நானே உங்களுக்கு சொன்ன, ஒருத்தர் சரஸ்வதி கலைவாணி வடிவத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை டிவியில் வச்சுட்டு அதோட பாடல் கேளுங்க, இல்லை அது சம்மந்தப்பட்ட கோயில்கள் கூட போயிட்டு வாங்க. பூந்தோட்டம் இருக்கும், அதை கும்பகோணம் பக்கத்தில் சரஸ்வதிகள் ஒன்று இருக்குது, அங்கே கூட போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தவுடனே மாறுதல் ஏற்படும். இல்லை எனக்கு இந்த சரஸ்வதி கோயில் எனக்கு டக்குன்னு தெரியல, அகத்தியர் கோயில் உங்களுக்கு டக்குன்னு போக முடியுமா? அப்போ இந்த காலகட்டம் விதி இப்படின்னு இருக்கும், ஆனால் அதுக்குண்டான பரிகார கோயிலும் தூரமாக தான் இருக்கும். இது சென்று வாருங்கள், நிச்சயமாக வேலையில் மாறுதல் ஏற்படும். வேலையில் எந்த தொந்தரவும் இருக்காது, ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சூட்சம விஷயம், முன்னாடி நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஃபண்டமெண்டல் இருந்துங்க, அது அடிப்படையிலிருந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் மெத்தடில் நட்சத்திர சூட்சமங்கள், கிரக சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள், இணைக்கும் முறைகள், பிரசன மெத்தடு எல்லாமே இந்த புக்கில் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் பிளானட்ஸு, நட்சத்திரத்துலேயே தொழில் ரீதியாக. சரி, இது யாராவது வேணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. சூட்சம விஷயம் என்னென்னா, இந்த ராசிக்காரங்க சார் ஜூனுக்கு மேலே பொருளாதார ரீதியாக விட குடும்ப உறவு ரீதியாக தான் வலுப்படும். திருமண ரீதியாக சக்ஸஸ், திருமண அமைப்பு அதிகரிக்கக்கூடியது, சுப தகவல்கள் வருகின்றன. இந்த இடம் மாறினதுக்கு பின் வளர்ச்சி உண்டு, லாபங்கள் அதிகரிக்கிற காலம். இப்போ ஜூனுக்கு அப்புறம் இதுதான். திருமணம் இல்லை என்றவங்களுக்கு கூட திருமணம் நடத்துருங்க. இவன் 40 வயசில் நடக்குன்னேன், அதுக்கு நான் போன அந்த குரு அதிசார பயிற்சி நடக்கும்போது அது நடந்தது. இன்னும் சொல்கிறார், அந்த பெண்ணுக்கு 37, இவருக்கு 40, 2 பேரும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லி இருந்தாங்க. கல்யாணமே இல்லைங்க, எங்களுக்குலாம் ஆகாதுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 திருமணம். அடுத்து குழந்தை, அந்த இதுக்காக அது பிளான் பண்ணிவிட்டு ஒரு மருத்துவரை ஜஸ்ட்டு செக்அப் பண்ணிருக்கேன். நான் சொன்னேன் குழந்தை உண்டுங்க, உங்களுக்கு ட்ரீட் வகையில் குழந்தை இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கேன். அது வந்தால் கூட அப்டேட் பண்ணுறேன். அப்போ இறைவன் கொடுக்க நினைக்கும் பொழுது தடுக்க முடியாது. திருமணம் உண்டு, திருமணத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அமைஞ்சிடும். ஏன்னா கொஞ்சம் இறங்கி வரணும்னா நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு கணவன் மனைவி இணைந்து வாழ்வது தான் முதல் தரம், அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதை விட்டுட்டு பொருளாதாரம் இதெல்லாம் முக்கியம்தான், ஆனால் கணவன் மனைவி இருப்பாங்களா, அடுத்து நல்லா வாழ்வாங்களா, அடுத்து சொத்து சுகம் இருக்குமா, இப்படி பேட்டர்னில் வரணும். நாங்கள் ஜோதிடர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 பேர்த்து ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, சரி ஆயுள் உண்டு, அடுத்து பொருந்துதா, ஃபஸ்ட்டு ஆயுள் இருக்கா, அடுத்து பொருந்துதா, இணைந்து வாழ்வாங்களா, குடும்ப பிரச்சனை இருந்தாலும் வாழ்வாங்களா, சொத்து சுகம் உண்டா, குழந்தை பிறப்பு உண்டா, அப்படியே வருவோம். இப்படி போகணுங்க. சரி சார், நிறைய பேர்த்துக்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு வந்திருக்கு, பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ என்னென்னா மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் 4-5 இதை போட்டு பண்ண போகிறீங்க. தவறுலாம் இல்லை, பண்ணுங்கள். ஆனால் கூட சரியான வேலையாட்கள் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சப்போர்ட் தனித்து பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்போ ராகு உங்கள் 2ஆம் இடத்துல இருக்க ராகு உங்கள் ராசிக்கு அடுத்த வருஷம் வந்துடுவார். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டிய நேரம். இப்போ நீங்கள் படிக்கிற யோகம் உண்டு. இப்போ ராசி அதிபதி 3ல் இருக்கிறனால கமிஷன் வகையில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்கள். லாபம் உண்டு, பிஸ்னஸ் வகையில் உண்டு, சின்ன ட்ராவல் இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும், வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட், இதெல்லாம் அற்புதம். அப்போ இது சம்மந்தப்பட்ட எதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.